வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான முதல்ல ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும். ஒரு 1/4 கிலோ ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சோம்பு, பூண்டு தோலோடு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 மிளகாய், காஞ்ச மிளகாய், இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போது ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 கை கடலைப்பருப்பு எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மிளகாலாம் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் உள்ள கடலைப்பருப்பை குறைன்னு அரைச்சிக்கணும். மசால் வடை செய்கிற மாதிரி தான் இது வாழைப்பூ சேர்க்க போகிறோம். ஆனியனுக்கு பதில் வாழைப்பூ சேர்க்க போகிறோம். இப்போ பேலன்ஸ் உள்ள கடலைப்பருப்பை நம்ம குறைன்னு அரைச்சிக்கணும். இதில் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். நம்ம இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அது எண்ணெய் காஞ்சிரும். இப்போ அரைச்சாச்சு. இப்போதும் இந்த அளவு அரைச்சா போதும். இப்போ அந்த ஏற்கனவே அரைச்ச மிளகாய், பூண்டு அதோடு சேர்த்து இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். அது வாழைப்பூ 2 இது எடுத்து போட்டுறணும். ஒன்று மேலே கொண்ட மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை சிறுக அரிஞ்சிட்டு அப்படியே அந்த நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி வச்சோம்ல அதில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்துக்கணும். ஃபுல்லாக நல்லா கலந்துக்கணும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். நம்ம கடலைப்பருப்பும் கரெக்டான தண்ணி ஊற்றி அரைச்சாதான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். அப்போ தான் நல்லா தட்டி போடுறதுக்கு. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா பிரிஞ்சு ஓடும் எண்ணெயில். அப்போ நம்ம தேவை இருந்தால் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான், ஆப்ஷன் தான். நான் போடுறேன் கொத்தமல்லி. இதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கலந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கை ஒட்டாமல், மாவு ஒட்டாமல், அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வடை தட்டி போடுற மாதிரி தான். இதுக்கப்புறம் உப்புலாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இருந்தால் இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நம்ம சால்ட்டு, நான் அரைக்கிறதுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, நல்லா காயணும். அரைக்கிறதுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணேன். இப்போ சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சோம்னா தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதிராமல் இந்த மாதிரி ஒட்டி வரணும். அப்போ தான் அந்த வாழைப்பூ, கடலைப்பருப்பு, நம்ம அரைச்ச எல்லாம் விழுது எல்லாமே ஒன்றா சேர்ந்து உதிராமல் வரணும். நம்ம அந்த அளவுக்கு தண்ணி எவ்வளோ கரெக்டாக ஊற்றி அரைக்கிறதுல தான் இருக்குது. கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour ஊறினா போதும். நான் ஒரு வாழைப்பூக்கு 250 grams கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகாய், 10 பூண்டு, சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான். இந்த மாதிரி தட்டி நம்ம என்ன ஷேப் பண்ண சின்ன சின்ன எவ்வளோ சைஸ் வேணால் நம்ம இஷ்டம்தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து சுவையான வாழைப்பூ வடை தயாராகிடும். சும்மா அப்படியே இதுக்கு எதுவும் சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பிஸ்பில்லாபாத் பண்ணேன். ஸோ அதோட வீடியோ நான் அடுத்த ரெசிபி முடிச்சிட்டேன். அதனால் எடுக்கலை. நான் இன்னொரு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு ரெசிபி காமிக்கிறேன். இப்போ வாழைப்பூ வடை அதுக்கு சைட் டிஷ். கூட அப்பளமும் நம்ம வறுத்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து ஒன்று ஒன்றா கலராமல்
பக்குவமாக எடுத்து திருப்பி போடணும். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எண்ணெய் கொதித்து அடங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி அதுலேயே மிதக்கும். அப்போ தான் அந்த ஸ்டேஜ் அதான் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி கோல்டன் ப்ரௌனாக ஆகுது. கொஞ்சம் நிதானமான தீயில தான் வச்சு பண்ணோம். ஹை தீயில பண்ணால் ஒரு மாதிரி ரொம்ப கருகிடும். நம்ம வாழைப்பூ வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். அதனால் ஹைக்கும் சிம்க்கும் நடுவில் வச்சு நம்ம வந்து அழகாக அது கரெக்டாக ஈவனாக எல்லாம் ஒரே கலரில் இதுவானதுக்கப்புறம் எடுத்துடலாம். வாழைப்பூ வடை தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. லைக் பண்ணுங்கள். கிறிஸ்பியான வாழைப்பூ வடை தயார்.